நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கருணாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்ததை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக எனும் பாசிச சனாதன சக்தியை வீழ்த்த நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் அணியாக போட்டியிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா. இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 திமுகவுக்கு கருணாஸின் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் இது குறித்த அறிவிப்பும் வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்காக ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சியினர் தினந்தோறும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று முக்குளத்தூர் புலிகள் படை கட்சியின் தலைவர் கருணாஸ் ஆதரவு தெரிவிப்பதற்காக அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதே போல 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் ஆதரவு தெரிவிப்பதற்காக வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மக்கள் விரோத சனாதனத்தை வீழ்த்தி சமூக நீதியை காக்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக முக்குளத்தூர் புலிகள் படை கட்சி திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாஜக எனும் பாசிச சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் எனவும் அடிமை அதிமுகவை விரட்டவும் நாம் ஒரு குடையின் கீழாக அணியாக திரள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்கான களமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனை பயன்படுத்தி நாட்டை காக்க வேண்டும் என்றும் அறிக்கையை விட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்குடன் திமுக முக்குளத்தூர் படைக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதே போல இனி மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்திய பொருளாதாரத்தை கார்ப்பரேட்டின் கையில் கொடுத்துவிடும் என்பதற்காக 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி கைகோர்த்து 40 தொகுதிகளிலும் முக்குளத்தூர் படைகள் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல 5 அம்ச கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் எனவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை அக்டோபர் 30 அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கள்ளர் மறைவர் உள்ளிட்டோர் ஆகியோரின் அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு 25% இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து முக்குளத்தோர் புலிகள் படை நேரடியாக ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2024 முக்குளத்தூர் புலிப்படை கட்சியை சேர்ந்த கருணாஸ் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.